पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। वंदे गुरूणां चरणारविन्दे संदर्शित स्वात्मसुखावबोधे निःश्रेयसे जाङ्गलिकायमाने संसारहालाहलमोघशान्त्यै योगेन चित्तस्य पदेन वाचां मलं शरीरस्य च वैद्यकेन योपाकरोतं प्रवरं मुनीनां पतञ्जलिं प्राञ्जलिरानतोऽस्मि। आबाहुपुरुषाकारं शङ्खचक्रासिधारिणं सहस्रशिरसं श्वेतं प्रणमामि पतञ्जलिं यस्त्यक्त्वा रूपमाद्यं प्रभवति जगतो अनेकदानुग्रहाय प्रक्षीणक्लेशराशिर्विषमविषधरो अनेकवक्त्रसुभोगी सर्वज्ञानप्रसूतिर्भुजगपरिकरः प्रीतये यस्य नित्यं देवो हि शस्सवो व्यात्सितविमलतनुः योगदो योगयुक्तः ॐ अथ योगानुशासनम्। ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம், யோக சூத்திரத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணுறோம். ரொம்ப டைம் எடுத்தாச்சு. இந்த யோக சூத்திரத்தில் 12 சூத்திரங்கள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். விபூதி பாதத்தில் 3வது பாதத்தில் 12 சூத்திரம் வரைக்கும் பார்த்துட்டு 13வதுக்குள்ளார இன்னைக்கு பிரவேசம் பண்ணணும். இந்த 12 சூத்திரங்கள்ல என்ன பார்த்துருக்கோம்னா, திரயம் ஏகத்திர சஞ்சமக முக்கியமான சூத்திரம் ஒன்று பார்த்துருக்கோம். தாரண தியான சமாதி, இந்த 3ம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்துல நடந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் சம்யமம் அப்படின்னு பேர். இந்த சம்யமத்தை வந்து முக்கியமா நம்ம சொல்றது எதுக்காக அப்படின்னா, நீங்க எதுல சம்யமம் பண்றீங்களோ அந்தந்த சித்தியானது அந்தந்த விஷயத்துல இருந்து கிடைக்கும். இதைதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20வது சூத்திரத்துக்கு மேல நம்ம பேச போறோம். அப்போ தாரண தியான சமாதி பாகவதத்திலேயா இருக்கட்டும், இல்லை எல்லா தர்ஷன கிரந்தங்கள்லையும் இந்த பக்தி கிரந்தங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாரண தியான சமாதி ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுல தாரணம் பண்றோமோ அதுலேயே தியானம் பண்ணணும், அதுலேயே சமாதியும் சம்பவிக்கும். அப்ப அதை பத்தின பூர்ண ஞானம், சவிதர்க்கம் நிர்விதர்க்கம், சவிச்சாரம் நிர்விச்சாரம், சானந்தம் சாஸ்மிதா அப்படின்னு 6 விதமான சவிகல்ப சமாதிகள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுல உண்டாகும். எல்லாமே சகுணத்துல. அதுக்கப்புறம் நிர்குணத்துக்கு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நிர்விகல்ப சமாதி உண்டாகும் நிர்குணத்துல. அப்போ இந்த 3ம் சம்பவிக்கிறத வச்சுக்கிட்டு ஏன் நடுவில் இப்போ வந்து டீவியேஷனுக்கு நம்ம போறோம். இந்த சூத்திரத்துல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போறோம், பரிணாமத்தை பத்தி பேச போறோம். பரிணாமத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், 11 12வது சூத்திரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, சமாதி பரிணாமம்னு ஒன்று பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் நிரோத பரிணாமம்னு ஒன்று பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வித்தான பரிணாமம் அப்படின்னு நம்ம ஒன்று கணக்கு பண்ணிக்கணும். 3 பரிணாமங்கள் வந்து இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் 12வது சூத்திரம் வரைக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஏகாகிர பரிணாமத்தை அடையணும். நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா வித்தான அவஸ்தையில் இருக்கோம் அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கிற நிலைக்கு என்ன பேர், வித்தான அவஸ்தா. வித்தானம் அப்படின்னா என்ன அர்த்தம், ஜாகிரதத்தில் வேக்கப்பில் இருக்கிறது. உலகியல்ல இந்த வேர்ல்ட்லி திங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், வேக்கப்பில் இருக்கோம். இதுக்கு என்ன பேர் அப்படின்னா வித்தான அவஸ்தா அப்படின்னு பேர். இப்போ நம்ம இருக்கிற நிலை இந்த வித்தான அவஸ்தையில இருந்துக்கிட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், விவகாரங்கள் எல்லாம் உலக மக்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இந்த உலக விவகாரங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம எத்தனை பூமி சொல்லியிருக்கோம் சித்தத்துக்கு அப்படின்னா, மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம், நிருத்தம் அப்படின்னு 5 பூமிகள்.
இந்த மனசுக்கு வந்து பாத்தீங்கன்னா சித்தம் 5 ஸ்டேட்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுல இப்ப நீங்களும் நானும் எங்க இருக்கோம் அப்படின்னா, இப்ப 46-50 பேர் பாடம் கேட்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாம் உட்கார்ந்து 1 மணி நேரம் உட்கார்ந்து நல்லா கூர்மையான விஷயத்த பாடம் கேட்க முடியுது இல்ல. அப்ப நம்ம எங்க இருக்கோம்னான்னு கேட்டீங்கன்னா மூடம் இல்லை. நம்ம மூடமா இருந்திருந்தா பாதியிலே நின்று போயிருப்பேன், எனக்கு ஒன்றும் புரியல சாமி சொல்றதுன்னு. க்ஷிப்தமா இருந்தா உட்கார முடியாது, 1 மணி நேரம் உட்கார முடியாது. நமக்கு ஏதாவது ஆக்ஷன்ல தான் ஈடுபடுவோம் முடிய நம்ம வந்து பாடம் கேட்கறதுக்கு நமக்கு ரைட்ஸ் வராது, நமக்கு இச்சையே வராது. நாங்க ஒரு கார்ல போயிட்டு இருந்தோம், இங்க இருந்து கிளம்பணும். கார்ல போகும்போது என்னாச்சு அப்படின்னு கேட்டா, இதுல பாதி தூரம் போனோன்னு டிரைவர் என்ன பண்ணிட்டாரு, நாங்க ஏதோ ஸ்பிரிச்சுவலா இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, கொஞ்சோண்டு பேசணும். அவர் உடனே டிரைவர் சொல்லிட்டாரு, எனக்கு ஒரே தூக்கமா வருது நீங்க பேசுறதெல்லாம் அப்படின்ட்டாரு. நாங்க இன்னும் அதான் சொன்னேன், டீப்பா பேசவே ஆரம்பிக்கல, லைட்டா பேசுனதுக்கே அவருக்கு தூக்கம் வந்துருச்சு, டிரைவருக்கு தூக்கம் வந்துருச்சு. 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை நிப்பாட்டி டீயை குடிச்சு முகத்தை அலம்பிக்கிட்டு டிரைவ் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா மூட புத்தியில இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகாதுன்னு கேட்டீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்காது, தூக்கம் வந்துடும். அதே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷிப்த பூமியில இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், போப்பா அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க, வெளியில கிளம்பி போயிடுவாங்க, எனக்கு ஒன்றும் புரியல போ அப்படின்ட்டு எதாவது கருமத்துக்கு போயிடுவாங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு கேட்டீங்கன்னா பாட்டு போட ஆரம்பிச்சிட்டாரு. ஐயோ என்ன எரிச்சல்றீங்க, பணம் கொடுத்து நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்ல டிரைவ் பண்றதுக்கு அவர் முழிப்புல இருக்கணுன்றதுக்காக அவர் வந்து டம்மு 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 டம்முன்னு பாட்டு போட்டுக்கிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. நாங்கள்லாம் ரொம்ப டிஸ்டர்ப்ல இருக்கோம், நாங்கெல்லாம் பாவம் ஆயிட்டோம். ஆனா நான் அலோவ் பண்ணிட்டு இருக்கேன், எதுக்கு அப்படின்னா இவர் எங்க தூங்கிட்டாருன்னா என்ன ஆயிடும், வண்டி எங்கேயா கொண்டு விட்டாரு. இவங்களுக்குலாம் நான் சொல்லவே இல்லை. சென்டர் மீடியன்ல போய் வந்து ஜஸ்ட் பக்கத்துல போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு அசந்துடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு ஒரு இடத்துல நிப்பாட்டி அவருக்கு டீலாம் வாங்கி கொடுத்து முகத்தெல்லாம் ஆரம்பிட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணார். இவங்க யாருக்கும் சொல்லவே இல்லை, நான் கூட வந்தவங்களுக்குலாம். நான் பார்த்து ஆஹா இனிமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் பாட்டு வேணா போட்டுங்க அப்படின்னு பாட்டு போட்டால் டம் 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 டம்னு நாங்கள் டிஸ்டர்ப் ஆகிட்டோம். அப்போ என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, ஒன்று மூடத்தில் இருக்கிறவனுக்கு விஷயம் உள்ள போகாது, தூங்கிடுவான். இன்னொன்று க்ஷிப்தத்தில் இருக்கிறவன் வந்து பார்த்தீங்கன்னா ரஜோகுணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா காரியம் பண்ண ஆரம்பிச்சிருவான். இப்போ நீங்களும் நானும் எங்கே இருக்கோம், விக்ஷிப்த பூமியில் இருக்கோம். இந்த 3 பூமிக்கும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தான அவஸ்தான்னு பேரு. மூடம், க்ஷிப்தம், விக்ஷிப்தம். இந்த 3 பூமியில இருக்கக்கூடிய தாமச குணத்துல இருக்கிறது, அதுக்கப்புறம் ராஜச குண பிரதானமா இருக்கிறது, அதுக்கப்புறம் ரஜோகுணமும் தமோ குணமும் சத்துவகுணமும் சேர்ந்து இருக்கிறது. இந்த 3த்துலயும் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்தான அவஸ்தா. நம்ம என்னது எங்க இருக்கோம், விக்ஷிப்த பூமியில நம்ம இருக்கோம். நீங்க நான் எல்லாம் விக்ஷிப்த பூமியில இருக்கோம். இப்போ இந்த சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேரு அப்படின்னா தர்மி அப்படின்னு பேரு. இந்த சித்தத்துக்கு என்ன பேரு, தர்மி. இந்த தர்மி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சித்தத்துக்கு மேல நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு என்ன பேரு அப்படின்னா தர்மம்னு பேரு. மூட தர்மம், க்ஷிப்த தர்மம், விக்ஷிப்த தர்மம், ஏகாகிர தர்மம், நிருத்த தர்மம், இதெல்லாம் தர்மம். இந்த சித்தத்துல தான் இந்த மாற்றங்கள் எல்லாம் நடக்குது. இந்த மூட தாமோ குணம் அதிகம் இருந்தா அது மூட தர்மத்தை அடைஞ்சிருது, ரஜோகுணமா இருந்தா க்ஷிப்த தர்மத்தை அடைஞ்சிருது, சத்துவமும் ரஜசும் கலந்திருந்தா அது விக்ஷிப்த தர்மத்தை அடையும். தர்மி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தர்மி, தர்மத்தை உடையது தர்மி. சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கம், ஒரே ஒரு சித்தம் தான். அதுக்கு மேல இருக்கக்கூடிய தர்மங்கள் 5 விதமா பிரிக்கப்பட்டு. இப்போ வித்தான அவஸ்தையில இருக்கக்கூடிய நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிணாமம் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் இல்லை, நேற்று வந்து சீக்கிரமே சாப்பிட்டு நல்லா படுத்து சுகமா தூங்கிட்டேன், தாமசம். இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ரஜோகுணம் கலந்த சாத்விகம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று இருந்தது தமோ குணம் மூடத்துல இருந்தேன், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கேன், கொஞ்சம் சத்துவகுணம் கலந்து விக்ஷிப்த பூமியில இருக்கேன். அப்போ நம்மளுடைய சித்தம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று மூடம், அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விக்ஷிப்தம். லீவ் விட்டா என்ன ஆகும் அப்படின்னா, நான் பிளான் வச்சிருக்கேன், நாளைக்கு அஷ்டமி லீவ் விட்டா அப்படின்னா இந்த ஃபுல்லாக தோட்டத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எடுத்துட்டு புது செடி வைக்கணும். அப்போ காலையிலேருந்து நான் என்ன பண்ண போகிறேன், ஃபியூச்சரில் 2 நாள் கழிச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா க்ஷிப்த பூமிக்கு கர்மம் பண்ணுறவனா மாற போகிறேன். அப்போ ஒரே ஆள் என்னிடத்துல வித்தான அவஸ்தை அப்படின்றது என்னன்னா, வித்தான பரிணாமம்ன்றது என்ன அப்படின்னா மூடத்துக்கும் போகும், அதுக்கப்புறம் வந்து க்ஷிப்தத்துக்கும் போகும், அதுக்கப்புறம் விக்ஷிப்தத்துக்கும் வரும்.
இந்த மூணுத்துலையும் மேல கீழே போய்கிட்டு இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேரு சித்தத்தோட வித்தான பரிணாமம் அப்படின்னு பேரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம எல்லாம் எங்க போறோம்னு தெரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம எங்க நிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா வித்தான பரிணாமத்தை தான் நான் என்ன வச்சு சொல்றேன். நான் வித்தான பரிணாமத்துல இருக்கேன். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் 10 நாள் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இப்ப மௌனம் இருக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மௌனத்துக்கு போயிடுறேன். மனசு ரொம்ப சாந்தமா இருக்கும். அப்ப என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா விக்ஷிப்தத்துக்கு அடுத்த பூமி என்னது? ஏகாகிரம். இந்த ஏகாகிரத்துல வந்து நடக்கக்கூடியதுக்கு அந்த பரிணாமத்துக்கு என்ன பேரு அப்படின்னா சமாதி பரிணாமம் அப்படின்னு பேரு. ஏகாகிரத்துல நடக்கிற பூமியில நடக்கிற பரிணாமத்துக்கு பேரு என்ன பரிணாமம்? சமாதி பரிணாமம். இப்ப நான் சமாதி பரிணாமத்துல முதல் ஸ்டேட்டுக்கு போறேன்னு வச்சுங்களேன். நல்லா ஏகாகிரம் நல்லா கூடுது, நல்லா மந்திர ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கிற, ஓங்காரத்தை பண்ணிக்கிட்டே இருக்க, சுவாத்தியாயத்தை புக் ஒர்க் பண்ணிக்கிட்டு வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா ஓங்காரத்தை மட்டும் ஜபிச்சுக்கிட்டு இருக்க, யார்கிட்டையும் பேசல. அப்படி இருக்கும்போது எப்படி இருக்குன்னா மனசு கிணத்துல போட்ட கல்லு மாதிரி இருக்கும். யாராவது பேசினா கூட பதில் வந்து உடனே இம்மிடியட்டா வராது. டக்குன்னு அந்த இம்பல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பேசுறதுக்கான இம்பல்ஸ் ரைஸே ஆகாது. அப்போ அந்த மனசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பேர் அப்படின்னா சமாதி பரிணாமம்னு பேர். சமாதி பரிணாமம்னு போட்டுக்கலாம், இல்லைன்னா ஏகாகிர பரிணாமம்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த ஏகாகிர பரிணாமத்துல என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 சமாதிகள் சம்பவிக்குது நமக்கு. சவிதர்க்கம், நிர்விதர்க்கம், சவிச்சாரம், நிர்விச்சாரம், சானந்தம், சாஸ்மிதம். 6 சமாதிகள் வந்து பாத்தீங்கன்னா மேல கீழே ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கணும். மேல போகும் கீழே போகும், மேல போகும் கீழே போகும், மேல போகும் கீழே போகும். இது நல்லா ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த 6 சமாதிகள்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒருத்தர் மேல ஏறி மேல ஏறி மேல ஏறி கீழே இருக்கிறத தியாகம் பண்ணிட்டு சவிதர்க்கத்தை முதல்ல அடையிறோம், வித்தானத்தை தியாகம் பண்ணிட்டோம். இது விக்ஷிப்தத்தை. அதுக்கப்புறம் சவிதர்க்கத்துல தியாகம் பண்ணிட்டு நிர்விதர்க்கத்துக்கு போறோம். நிர்விதர்க்கத்தை தியாகம் பண்ணிட்டு சவிச்சாரம் போறோம். சவிச்சாரத்தை தியாகம் பண்ணிட்டு நிர்விச்சாரம் போறோம். அப்போ ஒன்ன தியாகம் பண்ணிட்டு ஒன்னு மேல ஏறுறோம். ஒரு ஸ்டெப்பை விட்டுட்டு அடுத்த ஸ்டெப் மேல ஏறுறோம். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா தர்ம பரிணாமம். சமாதியில நடக்கக்கூடிய தர்ம பரிணாமம்னு பேரு. இந்த 6 சமாதிகள்ல நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல ஏறலாம், சில சமயம் வந்து கீழையும் இறங்கலாம், ரெண்டுமே நடக்கும். அப்ப இந்த ரெண்டும் நடக்கிறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சமாதி பரிணாமம்னு சொல்லலாம், இல்லைனா வேற ஏதாவது நேம்ல சொல்லணும்னா ஏகாகிர பரிணாமம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் இந்த 6 ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் என்ன பண்றார், பரம்பிரசங்கியானம்னு ஒரு சந்திஸ்தானம் சொன்னோம். 98% என்ன ஆகும், சொரூப பிரதிஷ்டம். இவன் என்ன ஆயிடுவான், தன்னுடைய சொரூபத்துல நின்றுடுவான். நின்றுட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா தனக்கு அந்நியமா சித்தத்தை என்ன பண்ணுவான், தர்மின்னு சொல்றோம்ல. சித்தம், சித்தம் என்னது, தர்மி. இந்த தர்மிக்கு மேலதான் இந்த 6 மூடம், சித்தம், விக்ஷிப்தம், ஏகாகிரம். ஏகாகிரத்துல 6 சமாதிகளும் அந்த சித்தத்துக்கு மேல சம்பவிச்ச தர்மங்கள். அப்ப தர்மி யாரு, தர்மி சித்தம். இப்ப 98% சத்துவகுணம் வரும்போது இவனுக்கு என்ன ஆகும் கேட்டீங்கன்னா பார்ப்பவன் பார்ப்பவனா இருந்துகிட்டு என்ன பண்ணுவான், இந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி பார்க்கிற சாமர்த்தியம் இவனுக்கு உண்டாகுது. இதுக்கு பேர் தான் ஆத்ம அனாத்ம விவேகம் அப்படின்னு பேரு. அந்த விவேகத்துல என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நியதா கியாதி அப்படின்னு அதுக்கு ஒரு பேர் கொடுக்கும். பேர் கொடுத்த மாத்திரத்துல இது வந்து சந்திஸ்தானம்னு சொல்லியிருக்க. சவிகல்பத்துக்கும் நிர்விகல்பத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த பிரகிருதியை பார்க்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஒன்னும் தெரியல. நம்ம தூக்கத்துல சொல்றோம்ல, தூக்கத்துல இருக்கும்போது என்ன சொல்றோம், நான் சுகமா தூங்கின, ஒன்னும் தெரியல. அந்த ஒன்னும் தெரியலன்றதுதான் சித்தத்தோட தர்மியோட சுபாவம். எல்லா சித்த விருத்திகளும் அடங்கி தர்மி வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும், சித்தம் தான் தர்மி. அது வந்து எந்த விருத்திகளும் இல்லாம இருக்கும். இதை வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டாவா இருக்கிற ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பார்ப்பான். பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா, ரொம்ப ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தத்துல மூழ்கிட்டான் அப்படின்னா பிரகிருதி லயம்னு பேரு. அவன் அந்த இடத்துல வந்து அந்த ஆனந்தத்தை அதையும் போகம் பண்ணாம, ஆஸ்வாதனம் பண்ணாம என்ன பண்றான் அப்படின்னா இதுவும் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதியோட சுகம்தான், இது என்னுடைய சுபாவம் இல்லை அப்படின்னு அந்த பிரகிருதியை பார்க்கறதுலயும் ஒரு வைராகியம் வந்துச்சு அப்படின்னா அந்த வைராகியத்துக்கு பேர் என்ன பேரு, பர வைராகியம்.
அந்த பரவைராக்கியம் அடைஞ்சவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா ததா திரஷ்டுகு சுரூபே அவஸ்தான். அந்த பிரகிருதியை பார்க்கிறதையும், அந்த பிரகிருதினது சித்தம் தர்மி, அந்த சித்தத்தை வந்து பாத்தீங்கன்னா பார்க்கிறதையும் இவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா போர் அடிச்சு நிப்பாட்டி. நிறைய பேருக்கு அப்படிதான். என்கிட்ட ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, லவ் மேரேஜ் பண்ணுவாங்க. சாமி இவர் பாருங்க, இந்த இவன் அவன் தான் கூப்பிடுறாங்க, இப்ப ஹஸ்பண்ட் எல்லாம் இவன் அவன் சொன்னாதானே ஃபேஷன். இவன் பாருங்க என் பின்னாடி எவ்வளோ அலைஞ்சான் திரிஞ்சான். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் வந்து காம்ப்ளிமெண்ட்டா மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருப்பான், நீ நல்லா இருக்கா, அதா இருக்க, இப்படி இருக்க, அது இருக்க அப்படின்னு. இப்போ கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கூட ப்ரைஸ் பண்ண மாட்டேன்றான் சாமி. நான் புது புடவை கட்டினாலும் பார்க்க மாட்டேன்றான், பழைய புடவை கட்டினாலும் பார்க்க மாட்டேன்றான், ஒன்றும் பார்த்துக்க மாட்டேன்றான் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிடைச்சதுக்கு பிறகு என்ன ஆகிடும், வைராக்கியம் வந்து. கிடைக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் தேடுதல் இருந்துச்சு. இந்த சித்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிரோதம் பண்ண மாத்திரத்தில் புதுசா ஹனிமூன் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 நாள் இருக்கா. அப்போ அந்த ஹனிமூன் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் போ அப்படின்றோம். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சித்தத்தை வந்து பார்த்து 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 அதில் ஆரம்ப காலகட்டத்தில் ஹனிமூன் டேஸில் இருக்கிற ஆனந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதுக்கப்புறம் முடிஞ்சு போனோன்னா அதுலேயே ஒரு வைராக்கியம், ஒரு சித்தம் தானே, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறது, ஒன்றும் இல்லை அப்படின்னு பார்க்கறதுலையும் அவனுக்கு வைராக்கியம் வந்து விடும். சித்தத்தை பார்க்கறதுலையும் வைராக்கியம் வந்துச்சுன்னா இவன் என்ன டிஸ்கனெக்ட் ஆகிறான் சித்தத்தை பார்க்கறதுல இருந்து. என்ன ஆயிடுது, தான் தானா இவன் நிற்கின்றான். தான் தானா நிற்கிறதுக்கு பேர் தான் சுரூப அவஸ்தானம் அப்படின்னு பேர். இதுதான் கைவல்யம் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பூமிக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிரோத பூமி, நிரோத சித்தம் அப்படின்னு பேர். அந்த நிரோத சித்தத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிணாமம் நடக்கும். நிரோத சித்தத்துல பரிணாமம் நடக்கும். அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா 100% அதுல சாலிடா எஸ்டாப்ளிஷ் ஆக முடியுமானா முடியாது. அப்ப அதுலயே வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஒரு 5 நிமிஷம் நிற்பான், திரும்ப கீழே இறங்குவான், திரும்ப 5 நிமிஷம் நிற்பான், திரும்ப கீழே இறங்குவான், 5 நிமிஷம் நிற்பான், திரும்ப கீழே இறங்குவான். அது மெதுவா 5 நிமிஷம்ன்றது 10 நிமிஷம் ஆகும், 20 நிமிஷம் ஆகும், 30 நிமிஷம் ஆகும். அப்படியே மெதுவா 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 24x7 அவன் வந்து பார்த்தீங்கன்னா தானா நிற்க ஆரம்பிச்சானா அவனுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிஷ்டன், ஞான நிஷ்டன், முக்தன் அப்படின்னு பேர். அப்போ நடுவுல என்ன நடக்குது, மேலே ஏறுறோம் கீழே இறங்குறோம், மேலே ஏறுறோம் கீழே இறங்குறோம் அப்படின்னும் போது அந்த நிரோத அவஸ்தையை பண்ணவன் கீழே இறங்கும் போது எங்க இறங்குவான், அடுத்த ஸ்டெப்ல தானே கீழே இறங்கணும். அப்ப அவனுக்கு அடுத்த ஸ்டெப்பு கீழே எது, பரம் பிரசங்கியா. அப்ப அவன் என்ன பண்ணுவான், நிரோதத்தை நிற்பான், நிரோதத்துல இருந்து கீழே இறங்கும் போது என்ன பண்ணுவான்னா இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு சித்தத்தை பார்க்க ஆரம்பிப்பான். திரும்ப நிரோதம் பண்ணிட்டு மேலே ஏறி எதுவும் இல்லை அப்படின்னு தான் 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 நினைப்பான். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நிற்கும் போது திரும்ப கீழே இறங்குவான். கீழே இறங்கும் போது இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு சித்தத்தை பார்த்துப்பான். அப்போ நிரோத பரிணாமத்துல என்ன நடக்கும் அப்படின்னா கீழே இறங்குவான், பரம்பிரசங்கியானத்துக்கு இறங்குவான், பரம்பிரசங்கியானத்துல இருந்த நிரோத பூமிக்கு போவான். இப்படி நடந்துகிட்டே இருக்கும். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா நிரோத பரிணாமம் அப்படின்னு பேர் அடிச்சா. அப்புறம் அப்ப 3 பரிணாமங்கள் நம்ம சொல்றோம், வித்தான பரிணாமம், அதுக்கப்புறம் ஏகாகிர பரிணாமம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிரோத பரிணாமம். இந்த ஏகாகிர பரிணாமத்துக்கு இன்னொரு பேர் என்ன பேரு, இங்க நம்ம விவகாரம் பண்ணிட்டு இருக்கிறது சமாதி பரிணாமம்னு பேர் அடிச்சா. அப்ப இப்ப நம்ம எங்க இருக்கோம், யாராவது ஏகாகிர பரிமாணத்துக்கு போயிருக்கீங்களா, பரிணாமத்துக்கு இல்லை. நம்ம பெரும்பாலும் இருக்கோம் அங்கங்க. நல்ல உத்கிருஷ்டமா புண்ணியம் போகும்போதோ இல்லை உத்கிருஷ்டமா சாதனைகள் போகும்போதோ நமக்கு வந்து ஏகாகிர பரிணாமத்துக்கு போகும். இதோட எர்லி மார்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் நல்ல புண்ணியம் இருக்கும், ரெகுலராக ஜபம் பண்ணிட்டு இருக்கவங்க இருப்பீங்க. அப்போ ஜபம் பண்ணிட்டு இருக்கும்போது நல்ல ஏகாகிர சித்தம் வந்து மனசு சாந்தமாக இருக்கும் காலையில். அதுக்கப்புறம் மெதுவாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லோக விவகாரத்துக்கு வரும்போது வித்தானத்துக்கு வந்துடும். லோக விவகாரத்துக்கு பேர் வித்தான அவஸ்தா. அப்ப இப்ப நம்ம பெரும்பாலும் நம்ம எல்லாரும் இருக்கிறது வித்தான பரிணாமத்துல இருக்கும். தமோகுணம் இருக்கும், ரொம்ப முட்டாளா மூர்க்கமா மோகத்துல இருப்போம். ரஜோகுணம் வரும், ரொம்ப ஒர்க்காலிக்கா இருப்போம், காமக்ரோதத்தோட இருப்போம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சத்துவகுணம் மேலோங்கும். அப்ப நல்ல தர்மியா, நல்ல சாதனை பண்றவனா, வைராக்கியா எல்லாமே வேஷம் போடுவோம். ஆனா இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு. நமக்கு இன்னும் ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுத்துல இல்லை. அப்போ அதனால நமக்கு என்ன அப்படின்னா இதுக்கு பேர் வித்தான பரிணாமம். அதுக்கப்புறம் 6 விதமான சமாதிகளுக்கு மேலே கீழே ஏறி இறங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் சமாதி பரிணாமம்.
அப்புறம் நிரோதத்துக்கும் கீழையும் மேலே ஏறிட்டு இருந்தா நிஷ்டையை அடையிற அவஸ்தை, அது நிதித்தியாசனத்துல நடக்கிறது, அதுக்கு பேரு நிரோத பரிணாமம். அப்படின்னு 3 பரிணாமங்களை இதுவரைக்கும் 12வது சூத்திரம் வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். முடிச்சதுக்கு பிறகு இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து நம்ம ஆரம்பிக்க போறோம். ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஆரம்பிக்கும் போதே சொல்றார், சூத்திரம் 13வது சூத்திரத்தை எடுத்துருக்கு. ஏதேன பூதேந்திரியேஷு ஏதேன பூதேந்திரியேஷு தர்ம லக்ஷண அவஸ்தா பரிணாமாஹ தர்ம லக்ஷண அவஸ்தா பரிணாமாஹ வியாக்யாதாஹ வியாக்யாதாஹ ஏதேன பூதேந்திரியேஷு தர்ம லக்ஷண அவஸ்தா பரிணாமா வியாக்யாதாஹ ஏதேன பூதேந்திரியேஷு தர்ம லக்ஷண அவஸ்தா பரிணாமா வியாக்யாதாஹ. ஏதேன அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 12வது சூத்திரத்து வரைக்கும் சொல்லப்பட்ட என்ன சொன்னோம், 3 விதமான பரிணாமம், வித்தான பரிணாமம், சமாதி பரிணாமம், அதுக்கப்புறம் நிரோத பரிணாமம். இந்த 3ம் என்னது, எங்க நடக்குதுன்னு பார்த்தோம், சித்தத்துக்கு மேல நடக்கிறது. சித்தத்துக்கு மேலதான் இந்த 3 விதமான பரிணாமங்களும் நடக்குது. அப்ப அந்த சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ப்ரொஜெக்டர் யாரு, இந்த மனசுதான் ப்ரொஜெக்டர். அப்ப கிரியேஷன் பண்றது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சித்தத்துல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கிரியேஷனும் நடக்குது. சித்தம் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட்டரா இருக்கு. மாயாவோட ரெப்ரசன்டேட்டிவா வெளிப்படுறது இந்த சித்தம் தான். அதனால்தான் வந்து விவேகச்சுராமன்ல சொல்லும் போது மனசுக்கு அதிரிக்தமா வந்து பாத்தீங்கன்னா மாயான்னு ஒண்ணு இல்லை, மனோ அதிரிக்தம் மாயான ஆஸ்தி ந கிஞ்சித் நாஸ்தி. மாயான்றது வந்து பாத்தீங்கன்னா மனசு. அததான் இங்க வந்து நம்ம என்ன பண்றோம், சித்தம்ன்ற சப்தத்துல பயன்படுத்துறோம். அப்ப மாயைனாலும் சித்தம்னாலும் ஒண்ணு அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இந்த சித்தத்துல நடக்கிற இந்த 3 பரிணாமங்களை சொன்னதன் மூலமாக, 3 விதமான பரிணாமங்களை சொன்னதன் மூலமாக, ஏத்தேனன்றதுக்கு அர்த்தம் இந்த 3 விதமான பரிணாமங்களை சொன்னதன் மூலமாக, பூத்தேந்திரியேஷு இந்த சித்தத்திலிருந்து தான் என்ன உண்டாகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சித்த ஸ்பந்தனமே வேதம். நம்ம இந்த உலகத்துல எதையெல்லாம் பார்க்கிறோமோ அது எல்லாம் இந்த சித்தத்தோட ஸ்பந்தனம். ஸ்பந்தனம்னா அதிர்வு, வெறும் அசைவு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தத்தோட பரிணாமத்தை சொன்னதன் மூலமாகவே அந்த சித்தத்துல இருந்து, மாயையிலிருந்து உண்டான அந்த மூல பிரகிருதி பிரதானத்திலிருந்து உண்டான பூத்தங்கள், இந்திரியங்கள், பஞ்சபூத்தங்கள் வெளியில பாக்குறோம். அதுக்கப்புறம் தன்மாத்திரைகள்ன்ற சூக்ஷ்ம பூத்தம் பாக்குறோம். அதனுடைய காரியங்களா இருக்கக்கூடிய அந்தக்கரணம், அதுக்கப்புறம் இந்திரியம், கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த காரணத்துல இருந்து உண்டாச்சு, மூல பிரகிருதியில இருந்து உண்டாச்சு, இல்லைன்னா சித்தத்துல இருந்து உண்டாச்சு, 2 சொல்லலாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுல இருந்து உண்டானது எல்லாத்திலையும் பரிணாமம் சொல்லப்பட்டதாகிறது. அப்ப என்ன அர்த்தம், காரணத்துல எது சம்பவிக்குமோ அது காரியத்திலும் சம்பவிக்கும். அப்ப காரணத்துல 3 விதமான பரிணாமம் சம்பவிச்ச மாதிரியே காரியமா இருக்கக்கூடிய மற்ற இந்த பூத்தங்களிலும், பஞ்சபூத்தங்களிலும், இந்திரியங்களிலும் கூட பரிணாமம் சம்பவிக்கின்றது. ஆயிடுச்சா? அந்த பரிணாமம் எத்தனை விதமான பரிணாமம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 விதமான பரிணாமங்கள் சொல்லப்படுகிறது. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா தர்ம பரிணாமம் ஒண்ணு, 2வது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷண பரிணாமம் 2, 3வது வந்து பாத்தீங்கன்னா அவஸ்தா பரிணாமம் அப்படின்னு 3 விதமான பரிணாமங்கள் இந்த ஏற்கனவே சொன்னதன் மூலமாகவே வியாக்கியானம் செய்யப்பட்டதாகிறது. ஆச்சாரியார் வந்து பாத்தீங்கன்னா சூத்திரத்துல சிம்பிளா சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே 3 பரிணாமம் சொல்லிட்டேன். வித்தான பரிணாமம், அதுக்கப்புறம் சமாதி பரிணாமம், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நிரோத பரிணாமம். இந்த 3 பரிணாமத்தை சொன்னதன் மூலமாகவே, காரணத்துல சொன்னதனாலேயே காரியத்திலும் பரிணாமம் சம்பவிக்கும் என்று வியாக்கியானம் செய்யப்பட்டது. முடிச்சாச்சு.
அம்மா போல என்னது நம்ம சொல்லணும், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, நூலை போல சேலை தாயை போல பிள்ளை அப்படிதானே சொல்லுவோம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா சித்தம் எப்படி இருக்கோ சித்தத்திலிருந்து உண்டான எல்லாத்துலயும் அந்த பரிணாமங்கள் சித்திக்கும். ஆயிடுச்சா? இதுல என்னெல்லாம் பரிணாமம் நடக்க போகுது அப்படின்னா, சாமி நம்ம இதை படிக்கணுமா அப்படின்னா, பிரம்மசூத்திரம் படிக்கணும்னு யாருக்கெல்லாம் ஆசை இருக்கோ, இப்பவே நிறைய பேர் சாமி பிரம்மசூத்திரம் எடுங்க சாமி, சாமி பிரம்மசூத்திரம் எடுங்க சாமி. எனக்கு வர கோபத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பிடிச்சி தலையிலேயே 4 குட்டு குட்டலாம் போல இருக்கு. முந்திரி கொட்டையா நம்ம எல்லாம். நான் சின்ன வயசுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முந்திரி கொட்டை, அட்வான்ஸாக போய் கேட்கறது. டீச்சர்ஸ் எல்லாம் என்னை வந்து பார்த்தீங்கன்னா சும்மா முந்திரி கொட்டை, மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாம் காமா இருப்பாங்க, நம்ம மட்டும் முந்தி 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 நின்றுட்டு இருக்கிறது. வீட்லயும் அதே மாதிரி தான், எந்த இடத்துல போனாலும் முந்திரி கொட்டையா நிற்கிறது. கோவம் வரும்னு எதிர்க்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணணும் அதே கோவம் இப்போ எனக்கு வருது. நிறைய பேர் சாமி சாமி இந்த பிரம்மசூத்திரம் எடுத்தா எப்போ சாமி இருப்பீங்க, பிரம்மசூத்திரம் எப்போ சாமி இருப்பீங்க, பிரம்மசூத்திரனாவே நமக்கெல்லாம் கிளுகிளுன்னு இருக்குல்ல. ஆனால் நீங்க நினைக்கிற மாதிரி கிளுகிளுப்புலாம் இல்லை. 4வது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கும். 4 சூத்திரம் கரெக்டு. அந்த 5வது சூத்திரத்துல இருந்து ஆரம்பிக்கும். 555 சூத்திரங்களும் மண்டையை இது பண்ணணும், மனன கிரந்தம் அது. இந்த பிரம்மசூத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகபட்சமான கண்டனம் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு அப்படின்னா, இந்த வேதாந்தத்தோட ரொம்ப க்ளோசஸ்டா இருக்கக்கூடியது எது அப்படின்னா இந்த பரிணாமவாதத்தை சொல்லக்கூடிய சாங்கிய சித்தாந்தம். அப்ப யாருக்காவது வந்து பிரம்மசூத்திரத்தை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க என்ன பண்ணணும், இப்ப சொல்லக்கூடிய ஒரு 3-4 சூத்திரங்கள்ல போகக்கூடிய பரிணாமவாதத்தை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த பரிணாமவாதத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகம் ஃபுல்லா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கு, சதா காலமும் மாறிக்கிட்டே இருக்கு. விவகாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சாங்கியர்களோட சித்தாந்தம் பரிணாமவாதம் விவகார சத்தியம் அப்படின்னு எடுத்துக்கணும். விவகாரத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்சல்யூட் வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு சித்தாந்தம் அப்படின்னா அத்வைதம் இல்லை. விவகாரத்துல அத்வைதம் இல்லவே இல்லை. விவகாரத்துல எது இருக்கு அப்படின்னா சாங்கியர்களோட சித்தாந்தம் தான் 100% பர்ஃபெக்ட். அதுக்காக நான் உங்களுக்கு இதை படிச்சு கொடுக்கறது. ஆனா வேதாந்தத்துக்கு வரும்போது என்ன பண்ணுதுன்னா, நம்ம இந்த பரிணாமம்ன்றதே வந்து பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு சமமானது, கல்பித்தம் அப்படின்னு வேதாந்த சித்தாந்தத்துல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதை பொய்ன்னு வந்து பாத்தீங்கன்னா மித்தியா அப்படின்னு அதை உதாசீனப்படுத்துவோம். இதே வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்ம வேதாந்தத்துல ஏற்கனவே அத்விதீயம் ஒரே தத்துவம் தான். நம்ம இதுல இது பிரம்மன் தான் ஒரே தத்துவம். பிரம்மத்துக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டா எது, மாயா விலாசம். எல்லாம் மாயா தான் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் உண்டு பண்ணிருக்கு. அப்ப மாயிலிருந்து உண்டானது எல்லாமே என்னவா இருக்கணும், மாயிக்கம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வாஸ்தவம், இந்த மொத்த பிரபஞ்சமும் வாஸ்தவம் இல்ல, ஒரே ஒரு தத்துவம் ஆதாரமா இருக்கிற பிரம்மம் மட்டும் சத்தியம். இது வேதாந்தம். இதுல சாங்கியர்கள் என்ன பண்றாங்க, சாங்கியர்களும் யோகிகளும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இல்ல ஆத்மாவும் சத்தியம், அந்த மூல பிரகிருதின்னு சொல்லக்கூடிய பிரதானமும் சத்தியம் நித்தியம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா 2 சத்தியத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்த சாங்கியர்களும் யோகிகளும் 2 சத்தியத்தை அக்செப்ட் பண்றாங்க. வேதாந்தம் 1 சத்தியம் 1 மித்தியான்னு சொல்லுது. அதனால்தான் நம்ம சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா சில சமயம் எனக்கு வாய் வந்துருது, மூல பிரகிருதி பிரதானம்னு சொல்லாம மாயா நான் சொல்லிடுவேன். வேதாந்தம் சொல்லி கொடுத்து ஆக்சுவலா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சாங்கியர்களும் யோகிகளும் மாயான்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். மூல பிரகிருதினும் பிரதானம் என்றும் தான் பயன்படுத்துவார்கள். நல்லா தெரிஞ்சுக்கணும். மாயான்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன ஆயிடும், பொய்ன்னு ஆயிடும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துலதான் மாயான்னு பயன்படுத்துவோம், இவங்க மாயா இல்லை. அப்ப என்ன அர்த்தம், இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புருஷனும் நித்தியம் சத்தியம், அதே மாதிரி பிரதானம்ன்ற மூல பிரகிருதியும் நித்தியம் சத்தியம். அப்ப பரிணாமமும் நித்தியம் சத்தியம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்ப நாங்க ஒரே ஒரு கேள்வி கேட்போம். சங்கரர் சொல்லுவாரு, அப்ப மோட்சம்னா என்னப்பா? அப்ப மோட்சமும் கூட வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடையிறதா ஆயிடுமே. மாயா நித்தியமா இருக்கு அப்படின்னா, பரிணாமம் நித்தியமா இருக்கு அப்படின்னா, உன்னுடைய மோட்சமும் கூட என்ன ஆயிடும், பரிணாமத்தை அடையக்கூடியதாயிடும். அதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உனக்கு மோட்சம்ன்றது ஒண்ணு சித்திக்காது அப்படின்னு ஆச்சாரியர்.
இல்ல இல்ல, அதெல்லாம் அதெல்லாம் இவங்க சொல்லவே மாட்டாங்க. இங்க ஈஸ்வரனே இல்லையா, அப்புறம் எங்க சாயுஜ்யத்துல? இல்ல 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 இல்ல, அதெல்லாம் வேதாந்தம் பக்தி நம்ம இதோடது, அதை ஓரமா வச்சிருங்க. இந்த இந்த சித்தாந்தத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னன்னு கேட்டா, ஈஸ்வரனே இல்லை. ஈஸ்வரன் இருந்தா தானே சாயுஜ்ய பதவி அடையிறது. அதெல்லாம் அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. டைரக்டா ஆத்மா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரகிருதி, இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு அறியறது தான் மோட்சம். இங்க பிரிச்சு அறியறது, வேற எதுவுமே இல்லை. இங்க நீங்க கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி பிறந்துகிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு பிறவிலையும் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப்பா நீங்க முன்னேறி 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 எந்த க்ஷணத்துல உங்களுக்கு நான் வேற இது வேறன்னு அந்நியதாக்கியாத்தி உண்டாகுதோ, அந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்கன்னா பரவைராக்கியம் உண்டாகுதோ, அந்த க்ஷணத்துல நீங்க தானா நின்றுவீங்க. மோட்சம் இதுக்கு அந்நியமா வந்து பாத்தீங்கன்னா வேற எதுவும் அவங்க சொல்லவே இல்லை. அப்போ நம்ம வேதாந்தத்துல வந்து பாத்தீங்கன்னா மாயையும் பொய், மாயையிலிருந்து உண்டாகிற இந்த எல்லா காரியங்களும் பொய். அப்ப இந்த காரியங்கள்ல நடக்கக்கூடிய எல்லா பரிணாமங்களும் மாற்றங்களும் பொய் தான். அதாவது நான் உங்களுக்கு பாடம் எடுக்கும் போதே சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் பொய்ஜி, எல்லாம் சொப்பன மாதிரி சொப்பன மாதிரி சொப்பன மாதிரின்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. ஏன் சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா, எந்த மாற்றங்கள் நடந்தாலும் அது எல்லாம் பொய். யாரு சத்தியம் அப்படின்னா, ஒரே ஒரு தத்துவம், நான் மட்டும்தான் சத்தியம். பார்க்கிறவன் சத்தியம், பார்க்கப்படும் எல்லாம் பொய் அப்படின்றது வேதாந்தத்தோட. அப்ப ரெண்டா டிவிஷன் பிரிச்சு வச்சுங்க. பரிணாமவாதத்தை சத்தியம் என்று சொல்கிறார்கள் சாங்கியர்களும் யோகிகளும். வேதாந்திகள் பரிணாமத்தை வந்து பாத்தீங்கன்னா பொய் என்று சொல்கிறார்கள். இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஆக்சுவலா சரி, பரிணாமம் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு சித்தத்துல பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்தது சித்தம்ன்றதுக்கு அர்த்தம் மூல பிரகிருதி பிரதானம்னு எடுத்துக்கங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மீதி இருக்கிறதெல்லாம் காரியம். 12வது சூத்திரம் வரைக்கும் காரணத்தை பத்தி பேசியாச்சு. 13வது சூத்திரத்துல இருந்து காரியத்தை பத்தி பேசுறோம். காரியம் எது அப்படின்னா பூதங்கள், அதுக்கப்புறம் இந்திரியங்கள், இது எல்லாம் காரியம். எதுல இருந்து காரியம் ஆரம்பிக்கும்? மகத் தத்துவம். அதுக்கப்புறம் மகத்துல இருந்து வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம். அகங்கார தத்துவத்துல இருந்து பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 7 குரூப் ஆயிடுது. மகத்து, அகங்காரம், பஞ்ச தன்மாத்திரைகள் சேர்த்தீங்கன்னா மொத்தம் 7. பிரகிருதி விகிருதியின் பேர். அவைகள் காரணமாகவும் இருக்கும், காரியமாகவும் இருக்கும். பிரகிருதி விகிருத்தையாக சப்த சாங்கிய காரிக்கால ஸ்லோகம் இருக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த தன்மாத்திரைகள்ல இருந்து எதெல்லாம் உண்டாச்சு அப்படின்னா, பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச மகாபூதங்கள், பஞ்ச ஞானேந்திரியங்கள், பஞ்ச கர்மேந்திரியங்கள், மொத்தம் 3 5 15, அப்புறம் ஒரு மனசு, 16 உண்டாச்சு. மொத்தம் 16 தத்துவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷோடசகா பிரகிருத விகிருதையாக ஷோடசகா. 16 தத்துவங்களும் காரியங்கள்னு பேரு. அப்ப 16 + 7 23. அதுக்கப்புறம் மாயான்ற அவ்யக்தம் 24. அதுக்கப்புறம் புருஷன்ற ஆத்மா 25. மொத்தம் 25 விஷயங்கள். இதுல ஆத்மாவை எடுத்து விட்டுருங்க, அபரிணாமினி. ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் இல்லாதது, தூக்கி ஓரமா வச்சிருங்க. அவ்யக்தத்தை பத்தி பேசும்போது அவ்யக்தம் தான் சித்தம். அந்த சித்தத்துல தான் 3 விதமான பரிணாமங்கள் நடக்குதுன்னு 12வது சூத்திரத்துல சொல்லி முடிச்சாச்சு. ஆயிடுச்சா? இதை தூக்கி ஓரமா வச்சிருங்க. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 16 தத்துவங்களும் பிளஸ் 7 தத்துவங்களும் சேர்ந்து 23 தத்துவங்கள் இருக்கு. எதுல இதெல்லாம்? மகத் தத்துவம்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கேன்? மகத்தினது 2 பேர் சொல்லியிருக்கோம். மகத்துக்கு 2 பேர் சொல்லியிருக்கோம். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிராணன், அதுக்கப்புறம் புத்தி. இந்த 2மே வந்து பாத்தீங்கன்னா மகத் தத்துவத்துல சொல்லப்படுது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பஞ்ச தன்மாத்திரைகள், மொத்தம் 7 ஆயிடும். அதுக்கப்புறம் பஞ்ச ஞானேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், அப்புறம் பஞ்சமகா பூத்தங்கள். அதுக்கப்புறம் இருக்கிறது ஒரு மனசு. இப்ப இதுல எல்லாம் மாற்றம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க. பிராணன்ல சுவாசம் நடந்துகிட்டு இருக்கா, பரிணாமம் நடந்துகிட்டு இருக்கா. காலையில சாந்தமா இருந்த சுவாசம் இப்ப வந்து கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கு. இன்னும் வெயில் ஏற 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 புசு புசு புசுன்னு மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். பிராணன் க்ஷீணமாகுது, பிராணன் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா இருக்கு, பிராணன் சாந்தமா இருக்கு, பரிணாமம். புத்தி வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல பிரைட்டா இருக்கு, மந்தமாகுது, இல்ல மீடியமா இருக்கு, பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. புத்தி 10 வருஷத்துக்கு இருந்த முன்னாடி இருந்த புத்தி வேற, இப்ப இருக்கிற புத்தி வேற, இனி ஃபியூச்சர்ல எப்படி இருக்குன்னு தெரியல, மாறிக்கிட்டே இருக்கும், டெய்லி மாறிக்கிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அகங்கார தத்துவம்.
அகங்காரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் நடந்துக்கிட்டே இருக்கு. இப்போ சொல்லி சொல்லி என்ன ஆகுது, நான் பண்ணலை நான் பண்ணலை நான் பண்ணலை நான் பண்ணலை பண்ணும்போது அகங்காரம் கொஞ்சம் கம்மியாயிருக்கு. என்னோட ரொம்ப சந்தோஷம் என்னன்னா நம்ம குரூப்ல யாருக்கும் அகங்காரம் இல்லை. நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். புரிஞ்சா போதும் வேதாந்தத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா ரொம்ப அகங்காரிகளை நிறைய பார்த்துருக்கேன். இப்போ நான் இன்னும் நம்ம போக வேண்டிய தூரம் இருக்குன்றதுனால எல்லாத்துக்கும் தன்னோட நிலை தெரியுது. இப்போ ஐயோ இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்கேன்னு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்ல யார்கிட்ட பேசும்போது எனக்கு தெரியுது கொஞ்சம் கூட வந்து அகங்காரத்தோட சாயல் இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமானது. நாங்கள் ரிஷிகேஷ்ல படிக்கும் போது எங்க சாதுக்கள் மத்தியில வந்து பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் 2 பேருக்கு அகங்காரம் இருக்கும். மீதி இருக்கவங்க எல்லாம் போயிட்டா இருப்பாங்க. ஏன்னா அபரோக்ஷானுபூதி வரைக்கும் போகணும். நீங்க ஒன்று அச்சீவ் பண்ணாதானே வந்து பார்த்தீங்கன்னா அகங்காரமே வரும். அப்போ அச்சீவ் பண்றதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் படிச்ச படிப்பை வச்சுக்கிட்டு அகங்காரம் வரவே வராது. ஆனா அகங்காரம் முன்னாடி இருந்தது வேற, இப்ப இருக்க வேற. அகங்காரத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா தாரதமியம் இருக்கு, பரிணாமம் இருக்கு. இதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள்ல பஞ்ச தன்மாத்திரைகள்ல சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பஞ்ச தன்மாத்திரைகள்ல இருந்து உண்டான பஞ்ச ஞானேந்திரியங்கள். பஞ்ச ஞானேந்திரியம் நல்லா என் காது ஒரு காது கேட்காம இருந்துச்சு, இப்ப நல்லா கேட்குது. 2 காது இப்ப நல்லா கேட்குது. ஐயோ 3 வருஷம் காதை கேட்கலையே. அப்ப இந்திரியத்துல பரிணாமம் நடந்திருக்கா? முன்னாடி நல்லா கேட்டுச்சு, நடுவுல ஒரு 3-4 வருஷம் கேட்காம இருந்துச்சு, இப்ப கேட்க ஆரம்பிச்சது. கண்ணு முன்னாடி கண்ணாடி போடாம இருந்தேன், இப்ப ஸ்பெக்ஸ் போட்டு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அப்பப்ப இன்னைக்கு காலையில ஸ்பெக்ஸே இல்லாம பாடம் படிச்சேன். அப்ப கண்கள்ல இந்திரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டை வச்சு என்னோட சுகரை வச்சு வந்து பாத்தீங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. அப்புறம் பஞ்சமகாபூத்தங்கள் வெளியில பாக்குறோம். பஞ்சமகாபூத்தங்கள் காத்து அசைஞ்சுக்கிட்டே இருக்கு, அக்னி வந்து கொழுந்துகிட்டே எரியுது, அணைஞ்சு போகுது. பிருத்திவியில மாற்றங்கள் நடந்துகிட்டு இருக்கு, ஜலத்துல வந்து பாத்தீங்கன்னா சதா சலசலன்னு ஓடிக்கிட்டே இருக்கு. அப்ப பஞ்சபூத்தங்கள்லயும் மாற்றம் நடக்குது, பஞ்ச தன்மாத்திரைகள்லயும் மாற்றம் நடக்குது, பஞ்சமகா இந்திரியங்கள்லயும் இது பஞ்ச ஞானேந்திரியத்திலயும் மாற்றம் இருக்கு, பஞ்ச கர்மேந்திரியங்களையும் மாற்றம் இருக்கு. இந்த மாற்றத்துக்கு பேரு தான் என்ன பேரு? பரிணாமம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற சர்வமும் மாயைன்ற மூல பிரகிருதியோட அவ்வியக்தத்தோட காரியமா இருக்கிறதுனால, இந்த அவ்வியக்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்களோடு கூடி இருக்கிறதுனால இதோட காரியமா அம்மா எப்படியோ அதே மாதிரிதான் இந்த மொத்த பிரபஞ்சமும் இந்த அவ்வியக்தம்ன்ற மாயை அந்த மூல பிரகிருதியோட காரியமா இருக்கிறதால சதா காலமும் 23 தத்துவங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. சரி, இத 3த்தையும் நம்ம என்ன டிவைட் பண்ண போறோம் அப்படின்னா தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம் 3ஆ பிரிக்கிறோம். டைம் ஸ்பேஸ் மேட்டர் 3ஆ எடுத்துங்க. தர்ம பரிணாமம்ன்ற இடத்துல எல்லாம் நீங்க என்ன பண்ணுங்க, மேட்டர் மேட்டர் மேட்டர்னு இன்டர்பிரேஷன் பண்ணுவீங்க. தர்மம்னா என்ன அப்படின்னா ஒரு பேஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வஸ்து. இந்த புஸ்தகம் நான் சொல்றேன் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புஸ்தகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தர்மம். மேட்டர் தானே இது. நம்ம சொல்லும் போது மேட்டர் வஸ்து அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு பேரு இந்த புஸ்தகத்துல வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா வாங்கும் போது மோத்திலால் பனாரசிதாஸ் புக்கு இது வாங்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா 450 ரூபாய். எவ்வளவு பெரிய காஸ்ட்லி ரொம்ப புக்கு. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன். இந்த புக்கு வாங்கும்போது எத்தனை வருஷம் ஆயிடுச்சு, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த புக்கு வந்து இங்கே அங்கே தட்சணை எல்லாம் கிடைச்சி 5-10 எல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக்கு வாங்கும்போது ஹரித்வாரில் போய் ரிஷிகேஷில் கிடைக்கல. ஹரித்வாரில் ஒரு ப்ரோக்ராம் பண்ணி போய் வாங்கிட்டு வந்தேன். தேடி 2-3 கடையில் போய் வாங்கி தேடி கண்டுபிடிச்சி வாங்கியாச்சு. வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பார்த்தீங்கன்னா தெரியாது, சாணி கலர் பேப்பர்ல இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அட்டைப்பெட்டியில் போட்டு வச்சிருந்ததுனால என்ன ஆயிடுச்சுன்னு ரொம்ப பழசாகி போச்சு. வாங்கும் போது இந்த பேப்பர் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு, ரொம்ப பிரைட்டா இருந்துச்சு, பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையா இருந்துச்சு, படிக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. என்ன ஆச்சு அப்படின்னா மேட்டர் இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா பழசா போச்சு. மேட்டர் வந்து புஸ்தகம். இந்த புஸ்தகம் பாதி கிழிஞ்சிருச்சு, இங்க யூஸ் பண்ணி நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சு போச்சு. ஒட்டு போட்டு வச்சிருக்கேன் எல்லாத்துலயும். டேப் போட்டு ஏகப்பட்ட டேப் போட்டு வச்சிருக்கேன், மேல உள்ள எல்லா இடத்துலயும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா பரிணாமம் நடந்திருக்கா? புதுசா வாங்கும் போது இருந்த புஸ்தகத்துக்கும் இப்ப இருக்கிற புஸ்தகத்துக்கும் சேஞ்ச் இருக்கா? ரொம்ப சேஞ்ச் இருக்கு. ஒவ்வொரு க்ஷணமும் இது என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா பழசாயிட்டே இருக்கு. மணிக்கணக்குல நாள் கணக்குல எல்லாம் இல்ல, வாரம் வருஷம் அப்படி இல்லை. ஒவ்வொரு க்ஷணமும்
இந்த புஸ்தகத்துல பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கு. இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தர்ம பரிணாமம் அப்படின்னு பேர் இந்த புஸ்தகத்துல நடக்குது. சரி, இந்த புஸ்தகத்துக்கு அந்நியமா தர்ம பரிணாமத்துக்கு அந்நியமா லக்ஷண பரிணாமம் அப்படின்னு அடுத்த ரெண்டாவது லக்ஷண. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, என் கூடயே கை பிடிச்சிக்கிட்டே வாங்க. இந்த முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி வந்துடக்கூடாது. இன்னும் நான் இன்னும் உங்களுக்கு இன்னும் பேஸே கொடுக்கல. பேஸ் மெதுவா வாங்க. தர்மம்னா என்னது? மேட்டர். மேட்டர்னா எதை எடுப்பீங்க நீங்க? மேட்டர்னு எத்தனை வஸ்துக்கள் இப்ப சொல்லியிருக்கோம்? 23. இவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆமா, மகத்தத்துவம், புத்தி ஒரு மேட்டர், பிராணன் ஒரு மேட்டர், அகங்காரம் ஒரு மேட்டர், பஞ்ச தன்மாத்திரைகள் மேட்டர், பஞ்ச மகாபூதங்கள் மேட்டர், பஞ்ச ஞானேந்திரிய மேட்டர், பஞ்ச கர்மேந்திரிய மேட்டர், எல்லாம் மேட்டர், மனசு மேட்டர், எல்லாம் மேட்டர் தான். இந்த உலகம் மொத்தமும் என்னது? 23 தத்துவங்களா பிரிச்சிருக்கோம். இது மொத்தம் அப்போ உங்க தேகமும் மேட்டர் தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த லோகத்துல இருக்கிற எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா க்ஷணம் க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டு இருக்கு? பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. க்ஷிப்ர பரிணாமினி. 3 குணங்களும் சதா வந்து பாத்தீங்கன்னா வேகமா சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. அப்ப நீங்க வந்து நீங்க முன்னாடி மாதிரியே இல்லைங்க. அப்படின்னா எப்படி இருக்க முடியும் முன்னாடி மாதிரியே? நீங்க முன்னாடி ரொம்ப நல்லவரா இருந்தீங்க, இப்ப கெட்ட போயிட்டீங்க. எப்படி இருக்க முடியும்? நல்லவர் கெட்டவர் ஆவார், கெட்டவர் நல்லவர் ஆவார். புதுசு பழசாகும், பழசு புதுசாகும். ஏதோ நடந்துகிட்டே இருக்கும், சேஞ்சஸ் நடந்துகிட்டே இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நம்ம கேட்கிற கேள்வியே இருக்குல்ல, நான் நேற்று பார்க்கும்போது வேற மாதிரி இருந்தீங்க, இன்னைக்கு வேற மாதிரி இருக்கீங்க. அப்படிதான், அதான் நேச்சர். அப்ப ஃபர்ஸ்ட் இடத்துல நமக்குள்ளார ஒரு ஃபிக்ஸ் பண்ணீங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, தர்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். பரிணாமம் எப்படிப்பட்டது அப்படின்னா நித்தியம். பரிணாமம் என்னது? நித்தியம். ஒரு க்ஷணம் கூட வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்துல வந்து பாத்தீங்கன்னா ஷட் டவுன் நடக்காது, ரெஸ்ட் நடக்கவே நடக்காது. அப்ப இந்த உலகத்துல இருக்கிற எந்த வஸ்துவா இருந்தாலும், நமக்கு உடம்புக்குள்ளார இருக்கிற ஒவ்வொரு ஆட்டமும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு செல்லும் என்ன ஆயிட்டு இருக்கும்? சேஞ்ச் ஆயிட்டு இருக்கும். ரைட்ஸா? இது சாங்கியத்துல ரொம்ப முக்கியமா இருக்கும். சாங்கியத்துல என்ன சொல்லுவான்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல முறையில பிரிச்சு புரிஞ்சுக்கிட்டாவே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாதிக்கு மேல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா துக்கம் போயிடும் உங்களுக்கு. அப்ப ஏன் இப்படி ஏன் அவர் இப்படி மாறிட்டாரு அப்படின்னு உட்காந்து கவலைப்படுவீங்களா? யாரையாவது தத்துவத்தை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, நான் முன்னாடி இப்ப போனோம், தென்காசி கோயிலுக்கு போனேன். நான் வந்து பாத்தீங்கன்னா வித்யா பிரசாத்தையும் மாத்தங்கியும் நான் கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயத்த உங்களுக்கு காட்ட போறேன், வாங்க என் பின்னாடி அப்படின்னு. கோயில் கோபுரத்துல நுழையிறோம். தென்காசி கோபுரத்துல வந்து போனீங்கன்னா பாருங்க, ஒரு டனல் எஃபெக்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். காத்து வந்து பாத்தீங்கன்னா அப்படியே உள்ள வந்து பாத்தீங்கன்னா வெளியில தள்ளும். உள்ள நுழையும் போது வெளியில தள்ளும். அந்த கோபுரத்துல இருந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டீங்கன்னா உள்ள தள்ளும். அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். நான் உள்ள போனோடனே எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயி போச்சு. ஆஹா, நான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்துக்கு ஒரு ஆச்சரியமான காரியத்தை காட்ட போறேன் அப்படின்னு. உள்ள வந்து ஒரு வில்லேஜே இருக்கும். நான் முன்னாடி போயிருந்தப்ப பாக்குறேன், போனா வெறும் பூந்தோட்டமும் மரங்களும், பழைய பழைய மரங்கள். நானும் பிரபோதாலாம் போய் வந்து மரத்தெல்லாம் கட்டி பிடிச்சிக்கிட்டு வந்து முத்தம் கொடுத்துட்டு இருந்தோம் மரங்களை பார்த்து. அவ்வளோ பெரிய பெரிய மரங்கள், அவ்வளோ ஆனந்தமா இருக்கும். ஒவ்வொரு சந்நிதியும், சின்ன சின்ன சந்நிதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோலைக்குள்ளார ஒரு காட்டுக்குள்ளார இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா இன்னைக்கு போற ஏதோ கும்பாபிஷேகம்லாம் பண்ணி இருக்கிற மரத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டான்? மொத்தம் வெட்டிட்டான். ஒரு மரம் இல்லை, எல்லாத்தையும் வெட்டிட்டு புதுசா ஒரு செடியை வச்சிருக்காங்க மரமா. பாவிகளை எனக்கு அப்படியே மனசுக்கு கோபம் ஆயிப்போச்சு. ஏன் கோபம் வருது? புரிதல் இல்லை. இதை அப்ளை பண்ணணுமா? நான் தென்காசிக்கு எப்போ போனேன்? தென்காசிக்கு போன வருஷம் போனேன். அப்ப இந்த வருஷம் போனா வந்து பாத்தீங்கன்னா காலத்துல அது என்ன ஆயிருக்கும்? எல்லா வஸ்துக்களும் மாற்றம் அடையுமா? பரிணாமத்தை அடையும்ல. அப்ப தென்காசி மட்டும் பரிணாமம் ஆகாம அப்படியே இருக்குமா? தென்காசி என்ன இருக்கும்? அப்படிதான். இங்க டெய்லி கோயில்ல போய் உட்கார்ந்து அண்ணாமலையாரை வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலேஸ்வரர் நல்லா தரிசனம் பண்ணிட்டு, நல்லா சிதம்பரம் நடராஜருக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கோபுரத்தை அதுக்கு முன்னாடி ஒரு தூண் இருக்கும், நான் உட்கார்ந்து நல்லா மெடிடேட் பண்ணுவேன். 6 மாசம் ஆச்சு, பார்க்கவே இல்லை. திருவண்ணாமலை எப்படி இருந்துச்சு? ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா உட்காந்து சாப்பாடு சாப்பிடலாம், டிராபிக்கே இருக்காது. ரமணாசிரமத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா டிராபிக்கே இருக்காது. நம்ம உட்கார்ந்து ரோட்டுக்கு நடுவுல உட்கார்ந்தா கூட வந்து பாத்தீங்கன்னா எந்த டிராபிக்கே இல்லாம வண்டியே இருக்காது, மணிக்கணக்கா நீங்க நிக்கலாம். இப்ப பாத்தீங்க அப்படின்னா கிராஸ் பண்ண முடியும். ஐயோ இப்படி மாறி போச்சு, இப்படி மாறி போச்சு. துக்கம் வருதா உங்களுக்கு? எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் வருதா?
ஆட்களை மாறிட்டாங்கன்றோம், வஸ்துக்கள் மாறி. முன்னாடிலாம் கத்திரிக்காய் போட்டு சாம்பார் வச்சா அப்படியே என்ன மனம் இருக்கும்ல, உடம்பு அந்த தெருவே மணக்கும்ல. இப்ப கத்திரிக்காவை ஸ்மெல் பண்ணி பார்த்தா கூட ஸ்மெல் வர மாட்டேங்குது. பருப்பு தால் எப்படி ஸ்மெல் இருக்கும், இப்ப தால் ஸ்மெல்லே இல்லை. அப்ப எல்லா விஷயத்திலையும் நம்ம என்ன பண்றோம், துக்கப்படுறோமா, இப்படி இல்லை இப்படி இல்லை, பழச கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனா வாஸ்தவத்துல என்ன அப்படின்னா புரிதல்ல முதல் புரிதல் வந்துடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த லோக்கத்தில் இருக்கிற சர்வ வஸ்துக்களும் தர்மங்களும், தர்மங்கள் தான் வஸ்துக்கள், மேட்டர் நம்ம சொல்றோம், இது எல்லாம் 3 குணமா இருக்கிறதுனால பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப மாறிடுச்சு அப்படின்னா அதான் நேச்சர், மாறுறதுதான் நேச்சர். அப்ப ஃபர்ஸ்ட் ஒருத்தனை அக்செப்ட் பண்ணணும். மாறாம இருக்குன்னு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அது பொய். மாறும், எல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும். நேற்று பார்த்தா இன்னைக்கு வேற, இன்னைக்கு பாக்குறது நாளைக்கு இருக்காது, நாளைக்கு பாக்குறது நாளை மறுநாள் இருக்காது. எல்லா வஸ்துக்களும் தேகத்துல இருந்து, மனசுல இருந்து, புத்தியில இருந்து, என்னோட இந்திரியங்கள்ல இருந்து எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். சரி, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா என்ன பரிணாமம், லக்ஷண பரிணாமம். இந்த லக்ஷண பரிணாமம்ன்ற இடத்துல எல்லாம் என்ன பண்ணிக்கணும், டைம். டைமுக்கு வந்து பாத்தீங்கன்னா லக்ஷணம்னு பேர். இந்த லக்ஷண பரிணாமம் எத்தனை விதமா பிரிக்கப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலம், அதுக்கப்புறம் நிகழ்காலம், வருங்காலம், மூணு காலங்களா பிரிக்கிறோமா, பாஸ்ட், ஃபியூச்சர், ப்ரெசன்ட். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷண பரிணாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்லுவோம் அத்வன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதீத அத்வா, அத்வா அப்படின்னா அத்வசு நீங்க யூஸ் பண்றோம். அத்வ டைமுக்கு வந்து சம்ஸ்கிருதத்துல இங்க யூஸ் பண்ண போற டெக்னாலஜி வந்து பாத்தீங்கன்னா அத்வ. அத்வ அப்படின்னா காலம்னு அர்த்தம். அத்வன்னு என்ன அர்த்தம், காலம், டைம். இது வந்து பாத்தீங்கன்னா அதீதம் அப்படின்னா கடந்து போனது, பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதீதம். அப்புறம் நிகழ்காலம்ன்றது இப்ப பிரசன்ட்ல இருக்கிறது, அது அப்புறம் பாஸ்ட் ஃபியூச்சர் எதிர்காலத்துல இருக்கிறது, இன்னும் வரல, பிரசன்ட்டுக்கு வரல. அப்ப காலம் வந்து பாத்தீங்கன்னா 3 விதமான பரிணாமங்களை நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இருக்கிற பிரசன்ட் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுது, இப்ப நம் 9:30 மணிக்கு ஆரம்பிச்சோம், போன க்ஷணம் பேசுனது இப்ப என்னன்னு போயிடுச்சு, போன க்ஷணம் போயிடுச்சு. இப்போ அடுத்த க்ஷணம் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வரத்துக்காக அடுத்தடுத்த க்ஷணங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ ஃபியூச்சர் வந்து பாத்தீங்கன்னா பிரசன்ட்டுக்கு வருது, பிரசன்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டுக்கு போகுது. இப்போ எல்லா வஸ்துக்களும் இதே மாதிரி சக்கரம் இல்லை, நல்லா தெரியுங்க. திரும்ப பாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப ஃபியூச்சருக்கு வரும் அப்படிலாம் இல்லை. ஃபியூச்சர்ல இருக்கிறது பிரசன்ட்டுக்கு வருது, பிரசன்ட்ல இருக்கிறது பாஸ்டுக்கு போகுது, அதோட முடிஞ்சிருது. எல்லா வஸ்துக்களும் இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3 காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் வயோதிக அவஸ்தை, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா இந்த தாடி எல்லாம் முடியெல்லாம் நரைச்சு போயிடும். 100% வந்து பாத்தீங்கன்னா வெள்ளையாயிடும். எப்போ, இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு. அப்ப 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னவா இருக்கும், இது எல்லாம் நரைச்சு போயிடும். இப்ப அந்த ஃபுல் சாமியை கல்பனை பண்ணி பாருங்க, ஃபுல்லா வெள்ளையான தாடி, வெள்ளையான முடிய, அது இன்னும் வரல, பிரசன்ட்டுக்கு வரல. இப்ப பிரசன்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இவ்வளவு தாடி நரைச்சு போச்சு. நான் முன்னாடி பழைய போட்டோ எடுத்து பார்த்தா ஒருத்தர் போட்டோ அனுப்பியிருக்காரு, பார்த்தா கரு முடி. என்னை பார்த்து நிறைய பேர் பொறாமப்பட்டிருக்காங்க, சுவாமி உங்களுக்கு இவ்வளவு கருப்பா இருக்கு, இவ்வளவு கரலிங்கா இருக்கு, இவ்வளவு ஹேர் இருக்கு அப்படின்னு. எல்லாம் போச்சு, பாஸ்ட் ஆகி போச்சு. அப்போ பிரசன்ட்ல இருந்தது கருமுடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய நீளமான முடி, பாஸ்ட் ஆயிடுச்சு. ஃபியூச்சர்ல இருந்த கிரே கலர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கிரே வந்தாச்சு. அதுக்கப்புறம் ஃபுல் ஒயிட் வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இருக்கு. இப்ப எல்லா வஸ்துக்களுக்கும் வந்து நான்லாம் ஹெல்த்தி, எவ்வளவு ஹெல்த்தி தெரியுங்களா, என்னோட விடாப்பிடியான ஹெல்த்தியா இருப்பேன், பிடிவாதமா எந்த காரியத்தையும் பண்ணுவேன். ஆனா இப்ப அந்த பலமே போயிடுச்சு, அது போயிடுச்சு, பாஸ்ட் ஆயிடுச்சு. பிரசன்ட்ல இருந்ததெல்லாம் பாஸ்டா போகுது, ஃபியூச்சர்ல இருக்கிறதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வயோதிக அவஸ்தை வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா லக்ஷணம்னு பேரு. 3 லட்சணங்களை உடையது, 3 காலங்கள் பரிணாமம். இதுக்கப்புறம் 3 பரிணாமங்களுக்கு அப்புறம் வேற என்ன இருக்குன்னா அவஸ்தா பரிணாமம் அப்படின்னு பேரு. அவஸ்தா பரிணாமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ்ன்னு போட்டு. அவஸ்தா அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போ ஒரு ஜலத்தை வந்து கையில வச்சிருக்கீங்க, ஜலத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே ஊத்துனீங்கன்னா கீழே ஒழுகுமா, ஒரு கிளாஸ்ல இருக்க தண்ணியை கீழே எப்படி சாச்சிங்கன்னா அழகா கீழே அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்கலாம். இதே நான் என்ன பண்றேன், அந்த ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து ஃப்ரீசர்ல வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஃப்ரீசர்ல வச்சதுக்கு அப்புறம் என்ன ஆகும், அது அந்த ஃப்ரீசர்ல வச்சோன்னு அது என்ன ஆயிடுது, தண்ணியா லிக்விடா இருந்தது என்ன ஆயிடுச்சு, ஐஸா
ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. அப்போ தண்ணி தான் வேற ஒரு ஸ்பேஸ், வெளியில ஃப்ரிட்ஜுக்கு வெளியில இருக்கும் போது ஒரு அவஸ்தை, ஹாட் வாட்டர் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜுக்குள்ளார போனோன்னு கோல்டு வாட்டர் ஆச்சு. அந்த கோல்டு வாட்டரை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீசரில் வச்சோன்னே, டீப் ஃப்ரீசரில் வச்சோன்னே ஐஸ் கட்டியாக மாறிடுச்சு. அப்போ ஒரே தண்ணி இருக்கிற இடத்த வச்சு என்ன ஆயிடுச்சு, 3 அவஸ்தைகளை பிராப்தி பண்ணியிருக்கு. தண்ணி ஒன்று தான், தண்ணி தான், ஆனால் 3 அவஸ்தைகளை பிராப்தி பண்ணியிருக்கு. புரியுதா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம், ஸ்பேஸ், மேட்டர் அப்படின்னு 3 விதமான பரிணாமங்கள் நடக்கின்றன. சரி, இது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேதாந்தத்தில் ஏன் சாமி இந்த டைம், ஸ்பேஸ், மேட்டரை வந்து அதிக உச்சாரம் பண்ணல? யாருக்காவது கேள்வி வரணும்ல? யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாவது வேதாந்தம் படித்தவங்க எங்கேயாவது கொண்டு வந்திருக்கீங்களா? நிறைய பேர் இருக்கீங்களா மனனம் பண்ணுறவங்கலாம்? எங்கேயாவது டைமை பற்றி அதிக விசாரம் இருக்கா? 8வது சாப்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாவோட காலம் அது இதுன்னு பேசிச்சு, அவ்வளோதான். ஒரு மன்வந்தரம்னா என்ன, பிரம்மாவோட வந்து பார்த்தீங்கன்னா சகஸ்திர மன்வந்தரம், சகஸ்திர யுக பரியந்தம், இதெல்லாம் பற்றி பேசிச்சு. ரொம்ப டீப் அனலைஸ்மெண்ட் எங்கேயாவது இருக்கா பரிணாமத்தை பற்றி டீப்பாக அனலைஸ் எங்கேயாவது நீங்கள் இது வரைக்கும் யாராவது படிச்சிருக்கீங்களா? இல்லை. ரொம்ப டீப்பாக வந்து அனலைஸ் பண்ணி எங்கேயுமே பகவத்கீதையில் இது வரைக்கும் வரல. உபனிஷதங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பிருகதாரண்யத்தில் கொஞ்சம் இருக்கு. பாகவதத்தில் கூட காலத்தை தான் சொல்ல முடியும், காலத்தை ஆராய்ச்சி பண்ணாது. பாகவதத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ நம்ம கீதால பார்த்த மாதிரியே தான் ஒவ்வொருத்தருக்கும் மன்வந்தரங்கள் கணக்கு என்ன, யுகங்கள் கணக்கு என்ன, அது மாதிரி தான் இருக்கும் ஒழிய காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்படின்னு ரிசர்ச் அங்கே இல்லை. அப்போ ஏன் சுவாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன் அப்படின்னா இங்க சாங்கியத்துல வந்து பாத்தீங்கன்னா இது நித்தியம். இந்த பரிணாமங்கள் பூத்தங்கள்லயும் இந்திரியங்களும் 23 தத்துவங்கள் நடக்கிற பரிணாமங்கள் எல்லாம் யாரோட பரிணாமம் அப்படின்னா சித்தம்னு சொல்லக்கூடிய மூல பிரகிருதியோட பரிணாமம். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது சர்வத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சப்தத்துல நம்ம வேதாந்தம் என்ன பண்ணும், நெக்லெக்ட் பண்ணும். என்னன்னா இது எல்லாம் திருஷ்யம், இது எல்லாம் மித்தியம் போச்சு. அப்ப மித்தியான்னு ஒதுக்குனதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காலமும் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம், காலமும் கூட வந்து பாத்தீங்கன்னா மாயா காரியம், அதை வந்து பாத்தீங்கன்னா அனிர்வச்சனீயம் சொல்லுவோம். காலத்தை ரிசர்ச் பண்ணினீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, அதுக்கு முடிவுக்கு போகவே முடியாது. ஏன் அப்படின்னா மாயையோட காரியம். இந்த ஸ்பேஸை பத்தி ரிசர்ச் பண்றவங்க யாராவது முடிவுக்கு போக முடியுமானா, நான் வந்து ரொம்ப ஸ்பேஸை பத்தி ஆராய்ச்சி பண்றவங்க பெரிய ஆளா எடுத்துக்கவே மாட்டேன். வேதாந்திகள் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா எண்டுக்கு போகவே முடியாது, தொடுவான மாதிரி. நீங்க எந்த அளவுக்கு விரிஞ்சு போயிட்டே இருக்கீங்கன்னா பிரகிருஷ்ட ரூபேன பஞ்சத்தே விஸ்தாரம் கரோதி இது பிரபஞ்சா, நல்லா விரிஞ்சுக்கிட்டே போறதுக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சம்னே பேர். நீங்க எந்த அளவுக்கு எண்டுக்கு போனீங்கன்னாலும் இந்த பிரபஞ்சத்தோட எண்டுக்கு நீங்க போகவே முடியாது. சுத்தி வர வேண்டியதுதான், தொடுவான மாதிரி. எண்டுக்கு போகவே முடியாது. ஏன் அப்படின்னா ஸ்பேஸ் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாயையோட காரியம். டைமையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா எண்டுக்கு போக முடியாது, ஸ்பேஸுக்கும் எண்டுக்கு போக முடியாது. சரி, வஸ்துவை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வஸ்துவும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரிதான். என்ன ஆகும் கடைசியில, இந்த வஸ்து ஆராய்ச்சி பண்ணீங்க அப்படின்னா ஸ்தூலம், சூக்ஷ்மம், கண்மாத்திரா ரூபம், கண்மாத்திரைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சூக்ஷ்மமா கண்டுபிடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா இன்னும் வந்து பாத்தீங்கன்னா திஸ்ரநூல்ல நிக்கிறோம். சயின்ஸ் எல்லாம் திஸ்ரநூல் தான் நிக்கிறதோடைய பரமாணுக்கே இன்னும் போகல. சயின்ஸ், நம்மளோட சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பரமாணுக்கே போகல. ஏன் அப்படின்னா பரமாணு வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்விசிபிள், கண்ணுக்கு தெரியாது. அப்ப பரமாணுவை காட்டிலும் வந்து சூக்ஷ்மம் வந்து பாத்தீங்கன்னா 3 குணங்கள் இருக்கு. அப்ப 3 குணங்கள் வந்து அவ்வியக்தம்னு பேரு. 3 குணங்களும் வந்து பாத்தீங்கன்னா விசிபிள் இல்லவே இல்லை. 3 குணங்களோட இதா இருக்கக்கூடிய மொத்த கலெக்டிவா இருக்கக்கூடியதுதான் அவ்வியக்தம் சொல்ற மாயா தத்துவம். அதை நீங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே முடியாது, பார்க்கவே முடியாது. அப்ப நீங்க என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, எண்டுக்கு வந்து எந்த வஸ்துவை நீங்க எடுத்துக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணாலும் ரிசர்ச் பண்ணாலும் வஸ்துவோட எண்டுக்கும் போக முடியாது, டைமோட எண்டுக்கும் போக முடியாது, மூலத்துக்கும் போக முடியாது. அதே மாதிரி ஸ்பேஸுக்கும் வந்து பாத்தீங்கன்னா போக முடியாது. ஏன் அப்படின்னா இந்த 3ம் சாங்கிய தத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா பரிணமிச்சுக்கிட்டே இருக்கிறது, மாறிக்கிட்டே இருக்கு. நீங்க இன்னைக்கு ஒரு தியரி எழுதுறீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துல அந்த தியரி ஃபெயிலியர் ஆகும். சயின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரிசர்ச் பண்றவங்க 1 வருஷம் 2 வருஷம் 6 மாசம் 1 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் ஒவ்வொரு தியரியும் பிரேக் ஆயிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா சாங்கிய தத்துவத்துல இருந்து பார்க்கும்போது எல்லா தியரியும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இது இப்படி அப்படின்னு சொல்லும் போதே
அது அப்படி இல்லை அப்படின்னு மாறிடும். நித்திய பரிணாமி, நித்தியம் பரிணாமத்தை அடைஞ்சுக்கிட்டே இருக்கிறது தான் இந்த லோகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களும். நம்ம வேதாந்தத்துல வந்துட்டீங்க அப்படின்னா இது எல்லாம் பொய், சொப்பன மாதிரி. அப்ப எப்படி வேணா இருக்கும், எப்படி வேணா இருக்கும், எல்லாம் சொப்பனம். எப்படி இருந்தா என்ன? அப்ப வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்துல இதை பத்தி அதிக ரிசர்ச்ல இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், ஒரே ஒரு கூட்டத்துல மாயா மித்யா அப்படின்னு போட்டுறோம். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிசர்ச் பண்றாங்க, இந்த 3 விதமான ரிசர்ச். இதுல வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தை எத்தனைன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிவா வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போது, இப்ப நான் இந்த புஸ்தகம் எடுத்துக்கேன். இந்த புஸ்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா என்னெல்லாம் இருக்கு, இது தர்மம். இதுக்கு பேர் என்ன சொல்லியிருக்கேன், புஸ்தகம். ஒவ்வொரு வஸ்து எடுத்துங்க. இந்த புஸ்தகத்துக்கு பேரு தர்மம். பரிணாமம் நடந்திருக்கா இல்லையா? ஆமா, பரிணாமம் நடந்திருக்கு. பரிணாமம் நடக்கும்போது இந்த புஸ்தகத்துல நடந்திருக்க சேஞ்சுக்கு பேரு பரிணாமம். என்ன சேஞ்ச் சுவாமி நடந்துச்சுன்னா, இந்த பேப்பர் எல்லாம் ஒரு டல் கலர்ல ஆயிடுச்சு. நல்ல பிரைட்டா இருந்த கலர் ஒரு டல் கலர்ல எல்லோ ஷேட் ஆகி மெதுவா ஒரு மாதிரி அது படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆயிடுச்சு. இப்போ இந்த புஸ்தகத்துல நடந்த பரிணாமத்துக்கு பேரு தர்ம பரிணாமம். சரி, இந்த இதுல எப்படி தர்ம பரிணாமம் நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த புஸ்தகம்ன்ற தர்மம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணும்போது புதுசா இருந்துச்சு, நவ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா புராணமா ஆயிடுச்சு, பழசாயிடுச்சு. புதுசு பழசாயிடுச்சு. இந்த புதுசு பழசுன்னு நம்ம சொல்றோமே, எதை வச்சு சொல்றோம்? காலம் ஆயிடுச்சா? அப்போ இந்த காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குன்னா, இந்த புஸ்தகம்ன்ற தர்மத்துக்கு மேல காலம்ன்ற பரிணாமம் இங்க இருக்கு. லட்சண பரிணாமம்னு பேர், அதுக்கு பேர். காலம் வந்துருச்சு. காலம் வந்ததுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா இப்ப அவஸ்தா பரிணாமத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் ரிஷிகேஷ்ல இருந்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த புஸ்தகம் கலர் மாறவே இல்லை. ஏன் சொல்லுங்க அப்படின்னா, அங்க கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா சில் கிளைமேட் இருந்துச்சு. அதுக்காக தான் இப்போ கூட ஓலைச்சுவடிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த ஓலைச்சுவடிகள்லாம் பழைய மேனுஸ்கிரிப்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் ஏசியில் வச்சிருக்கணும்னு 24 hours ஏசியில் வச்சிருக்காங்க. இந்த மேனுஸ்கிரிப்ட் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறவங்க எல்லாமே. ஏன் அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டு படவே என்ன ஆயிடும்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அது ஃபுல்லாக ஒரு மாதிரி எல்லோ ஷேடுக்கு வந்துடும். மெதுவாக வந்து பார்த்தீங்கன்னா பொடியாக ஆகிடும் மெதுவாக. இந்த புஸ்தகம் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷிகேஷில் இருக்கிற வரைக்கும் இந்த புஸ்தகம் நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா அங்கே கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கும். என் ரூமில் இருந்தாவே, நான் இருக்க ஒரு ரூமில் இருந்தேன், அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா சாதாரணமாகவே ஏதாவது ஒன்று மேலே போட்டுட்டு தான் இருக்க முடியும், வெற்று உடம்பா இருக்க முடியும், சில்னஸ் இருக்கும். அப்போ அந்த ரூமில் இது இருந்ததுனால என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே எவர் ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு. நான் எப்போ தமிழ்நாட்டுக்கு வந்தனோ, தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு பிறகுதான் பார்க்குறேன், இந்த புஸ்தகம் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கும் போதெல்லாம் மெதுவாக சிதிலமாகிட்டே போகுது. ஏன்னா டெம்பரேச்சர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று வச்சுருக்கேன் என் வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சோன்னே ஒரு வாட்டி வேலையே செய்யலை. ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்த இது நம்ம இந்த இவர்கிட்ட மெடிக்கல் ஸ்டோரில் கேட்கும்போது அவர் சொன்னார், சாமி வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா வைக்காதீங்க சாமி. நான் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறதுக்காக நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வண்டியிலேயே மெடிசின் வைப்பேன், வண்டியில் வைக்காதீங்க சாமி. ஏன் அப்படின்னா வண்டி ஹீட் ஆகுது. வண்டி ஹீட் ஆச்சு அப்படின்னா அந்த வீரியம் வந்து பார்த்தீங்கன்னா மருந்தில் இருக்கிற வீரியம் ஆமா, நிறைய மெடிசன்ல கீப் இன் டார்க் ரூம்னு போட்டிருப்பாங்க தெரியுங்களா, கீப் இன் டார்க் ரூம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவே ஃப்ரம் ஃபயர், இது மாதிரிலாம் வச்சிருப்பாங்கல்ல. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவஸ்தா. ஒரு ஸ்பேஸ்ல இருக்கிறத இன்னொரு ஸ்பேஸுக்கு நீங்க மாற்றும் போது அதுல பரிணாமம் நடக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் தேடுறேன் எங்கேயாவது இந்த திருவண்ணாமலை விட்டு எங்கேயாவது சில்லுன்னு இருக்கிற ஏரியாவுக்கு போயிடணும். அப்ப என்னோட ஹெல்த் நல்லா ஆயிடும். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்லுன்னு இருக்கணும், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாடி எல்லாம் மெட்டபாலிசம் எல்லாம் கரெக்டாக இருக்கு. எப்போ ஹீட் வருதோ அப்போ என்னோட மெட்டபாலிசம் எல்லாம் கெட்டு போகுது, வெயிட் லாஸ் ஆகுது, எல்லாம் நடந்துருது. பாடி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின் ஆகிடுது, ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடுது. அப்போ அவஸ்தா. அப்போ மேட்டர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சு. அந்த மேட்டர்ல நடக்கக்கூடிய சேஞ்சஸ் எல்லாமே, பரிணாமம் எல்லாமே எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு? லட்சணம்னு சொல்லக்கூடிய காலத்தை, டைமையும், அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய ஸ்பேஸையும் பேஸ் பண்ணி இந்த மேட்டர்ல பரிணாமம் நடக்குது. பாருங்க எவ்வளவு கருப்பா இருக்குல்ல, பாக்குறதுக்கு கலரே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பா இருக்குல்ல. இப்படியா இருக்கும் புஸ்தகம், எப்படியா இருக்கும்?
பாத்தீங்கன்னா இப்படி ஆயிப்போச்சு காலம். அப்ப மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா காலம் இருக்கு, மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் ஒர்க் அவுட் பண்ணுது. அப்ப இந்த மூணுத்தையும் ஒன்னா பண்ணினீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம் கண்ணுக்கு தெரியுதா? காலம் கண்ணுக்கு தெரியுதா? இல்ல. ஸ்பேஸ் கண்ணுக்கு தெரியுதா? இல்ல. அப்ப எது கண்ணுக்கு தெரியுது? எது கண்ணுக்கு தெரியுது? தர்மம் மட்டும், புஸ்தகம் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. அப்ப புஸ்தகத்துல இருந்த காலமும் கண்ணுக்கு தெரியல, புஸ்தகத்துல இருந்த ஸ்பேஸும் கண்ணுக்கு தெரியல, புக்கு மட்டும் தெரியுது. என்ன புக்கு? ரொம்ப பழசா இருக்கேஜி புக்கு, ரொம்ப நாள் ஆச்சு வாங்கி. அப்ப புஸ்தகம் தான் தெரியுது, எவ்வளவு காலம் தெரியல. ஆயிடுச்சா? அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், டைம் ஸ்பேஸ் மேட்டர் இந்த மூணும் வந்து பாத்தீங்கன்னா அனன்ய பாவத்தோட ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்து இருக்கும். ஆயிடுச்சா? அப்ப அது மட்டும் இல்லாம அனன்ய பாவத்தோட இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த மூணு வந்து பாத்தீங்கன்னா வியாபகம். ஒரு மேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்டரோட ஃபுல் இதையும் காலம் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கும். இந்த மேட்டர் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து பாத்தீங்கன்னா வியாபிச்சிருக்கும். அப்ப தர்மத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்பேஸும் மேட்டரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மேட்டர்ல டைமும் ஸ்பேஸும் வந்து பாத்தீங்கன்னா இன்பில்டா வியாபிச்சு கணு 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 கணுடைய ஒவ்வொரு எம்எம்லையும் ஒவ்வொரு தன்மாத்திரையிலையும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பரமாணுலையும் வியாபிச்சு ஒன்று கலந்திருக்கும். ஆயிடுச்சா? இது வந்து தர்மத்துல நடக்கக்கூடிய பரிணாமம் அப்படின்னு பேர். இந்த பரிணாமத்தை தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணிருக்கோம், நம்ம என்ன பண்ணிருக்கோம், மூணு விதமான பரிணாமங்களையும் நம்ம சித்தத்துல பரிணாமம்னு சொன்ன மாதிரி வித்தான பரிணாமம், அதுல இருந்து மேல வந்தீங்க அப்படின்னா சமாதி பரிணாமம், அதுல இருந்து மேல வந்தீங்க அப்படின்னா நிரோத பரிணாமம்னு எப்படி நம்ம பிரிக்கிறோமோ அதே மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி பார்ட், ஒவ்வொரு பார்ட்டிகல்ஸ்லயும் நம்ம என்ன பண்ணணும், இந்த எல்லாத்துலயும் காரணத்துல இருக்கிற பரிணாமம் காரியம் ஃபுல்லா வியாபிச்சிருக்கும் என்று பார்த்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துல சொல்லுது. ஏத்தேன அப்படின்னா கடந்த சூத்திரங்களில் சொல்லப்பட்ட சித்தத்துல நடக்கக்கூடிய மூன்று பரிணாமங்களை சொன்னதிலிருந்து வித்தான பரிணாமம், சமாதி பரிணாமம், நிரோத பரிணாமம், இந்த மூன்றையும் சொன்னதிலிருந்து பூத்தேந்திரியேஷு பூத்தங்களிலும் இந்திரியங்களிலும், பூத்தம் இந்திரியன் போட்டிருக்கு, ஆனா நம்ம எங்க இருந்து எடுக்கணும், மகத்தத்துவத்துல இருந்து எடுத்துக்கணும். மகத்துல இருந்து இருக்கக்கூடிய 23 தத்துவங்கள்லையும் தர்ம பரிணாமம், லட்சண பரிணாமம், அவஸ்தா பரிணாமம் என்று 3 விதமான பரிணாமங்களையும் சொன்னதாக வியாக்கியானம் செய்யப்பட்டதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், சூத்திரத்தோட மீனிங் இவ்வளவுதான். இதை ஒவ்வொருத்தையா டீட்டெயிலா நாளையிலிருந்து நம்ம பார்க்க போறோம். ஆயிடுச்சா? அப்ப டைம் ஸ்பேஸ் மேட்டரை பத்தி இப்பதான் நமக்கு வந்து விசாரத்துக்கு வரப்போம். கொஞ்சம் கவனமா கேளுங்க, ஏன்னா சித்திகள் எல்லாத்தையும் இதை பேஸ் பண்ணி தான் வரப்போகுது. நாளைக்கு மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். இத புரிதல் வர வர உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா மனசு ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். ஆமா, அப்படிதான் இருக்கும், மாறிட்டு தான் இருக்கும், எல்லாம் மாறிட்டு தான் இருக்கும், பரிணாமம் நடந்துட்டு தானே இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப், வேதாந்தத்துல அடுத்த ஸ்டெப்பு போகும்போது பரிணாமாவது மண்ணாங்கட்டியாவது, எல்லாம் பொய், எல்லாம் திருஷ்யம், எல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பரிணாமத்தையும் வேதாந்தத்துக்கு வரும்போது பொய்ன்னு ஆக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் பரிணாமம்னு அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு என்ன ஆகும், நேச்சரை அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாயிடும். மனசு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போயிடும். மனசு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமையே வந்து பாத்தீங்கன்னா மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும், பரிணாமம் நடந்துகிட்டே இருக்கும். அதுதான் சத்தியம் விவகாரத்துல. பாரமார்த்திகத்தை போட்டீங்கன்னா வாஸ்தவத்துல அதான் பொய், எது நடக்கவே இல்லை. சலாபாசம், வஸ்துவாபாசம், சலாபாசம், அதுக்கப்புறம் என்ன ஜாத்தியாபாசம், இந்த 3 தான். இந்த 3 வந்து பாத்தீங்கன்னா பொய், ஆபாசம் தெரியுது, பரிணாமம்னு ஒண்ணு நடக்கவே இல்லை தெரியுது. இவ்வளவுதான் சிம்பிள். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப் ஆகும். பார்ப்போம். ஹரி ஓம்.